பேரண்டிங்லயே நம்ம ரொம்ப பயப்படுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இன்டராக்ட் பண்ண டிஃபரெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் குடுத்தா என்ன ஆகும்? "தம்பி அவன் ரொம்ப கேமுக்குள்ள போயிடுறான்ப்பா. எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடுறான்ப்பா." இல்ல ஏதாவது வீடியோ பார்த்துன்னே இருக்கான். இங்கேருந்து அங்க போறான், இங்க போறான். அவனே ஏதோ ஆப் இன்ஸ்டால் பண்றான். ஸோ அடிக்ட் ஆயிடுவானோன்னு ஒரு பயமா இருக்கு. டிவில கூட நியூஸ்லலாம் வருது. கேம்ல விளையாண்டு அடிக்ட் ஆயிட்டு, அப்பா, அம்மா நிறுத்த சொல்லதுக்குலாம் கோவம் வந்து உடனே குத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அதனால நம்ம எப்படி வளர்ந்தோமோ, அது மாரியே வளர்ந்தா, அவங்க எப்படி இந்த உலகத்த சமாளிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க அப்படியே வளர்த்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ இப்படி சொல்றவங்களுக்கு நாங்க இதுக்கு முன்னாடினா டிஸ்கஷன்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம் குடுங்க. ஆ லைக் டைமிங் பண்ணி குடுங்க. பக்கத்துல உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்படி சொல்றது வந்து அவன் வந்து நம்ம ஒண்ணு சொன்னா இவன் எனக்கு ஒரு வேலை வைக்கிறான். நம்ம உட்காரணுமா 1 மணி நேரம் பக்கத்துல, இல்ல நம்மளே முன்னாடியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, விளையாண்டுட்டு, அப்புறம் குடுக்கணும்னா, இட்ஸ் நெறைய ஒர்க் இருக்குல்ல. அதுக்கு நான் குடுக்காமலே, எனக்கு எப்போதும் இருக்கிற ஒரு தாட் என்ன? நம்ம இப்படிதான் வளர்ந்தோம். அதே மாரி இந்த குழந்தை வளர்ந்தாலும் வளர்ந்துரும். அந்த ஒரு தாட் வந்து நாங்க சொல்ற அந்த 2 லைன ஈஸியா ஓவர் கம் பண்ணிடும். ஸோ நோபடி வந்து அத கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ விச் இஸ் பிரிட்டி மச் ட்ரூ. ஏன் அப்டின்னா, பேரண்டிங், நியூ சைல்ட்ஹுட் என்ன சொன்னாலுமே தே ஆல் கோஸ் பேக் டூ த ஓல்டு ஜெனரேஷன். நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம எப்படி வளர்ந்தோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப, நாங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன்னா ஆர் வீடியோ கேம்ஸ் இத குழந்தைங்க குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, வி நீட் டூ கம் அப் வித் சம் சாலிட் ஃபேக்ட்ஸ், எவிடன்ஸஸ் அப்படி தேடினப்ப எங்களுக்கு கிடைச்ச புக் தான் நியூ சைல்ட்ஹுட். ஸோ நியூ சைல்ட்ஹுட் எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்டன் ஷப்பீரோ. இவர் வந்து ஒரு டைவோர்ஸி. இவர் கூட 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இனிஷியலா வந்துட்டு அந்த குழந்தைங்கள எப்படி என்கேஜ் பண்றது, ஜாலியா என்கேஜ் பண்றதுன்னு தெரியாம, ஒரு ஃபேமிலி டைம் ரொட்டீனா வந்து எவ்ரிடே 1 ஹவர் அவங்க குழந்தைங்களோட ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. ஸோ கேம்ஸ் ஆடும்போது நல்ல பாண்டிங் வருது. குழந்தைங்கலாம் டிஃபரெண்ட் ஐடியாஸ்லாம் தராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஒய் நாட் we take this digital media and this gaming and how the kids childhood are changing if it is introduced அப்படின்னு அவரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எழுதின புக் தான் இது. ரிசர்ச் பண்றாருன்னா அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். எஸ், ஹி இஸ் எ சைக்காலஜிஸ்ட், ப்ரொஃபசர் அண்ட் ஆத்தர். நிறைய பிளாக் போஸ்டும் எழுதியிருக்காரு. கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். ஏன்னா ஹி இஸ் டச் பேசிங் ஆன் த ட்ரெடிஷனல் ஃபண்டமெண்டலிசம். ஸோ சம் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் as Kelvi says, let's learn from everyone what they preach. Let's get into the session. Agenda. ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ப்ராட்காஸ்ட் பண்ணப்ப எங்களுக்கு முக்கியமான அந்த 4 கேள்வி என்ன அப்படின்னா, அவ்வளோ முக்கியமாங்க வீடியோ கேம் குடுக்குறது? ஏங்க வீடியோ கேம் குடுத்தா வயலன்ஸ் வருது, அடிக்ஷன் வருதுன்னு எத்தன மீடியால பேசுறாங்க. அந்த கேம் குடுத்தோனே என் குழந்தை மாறிடுச்சுங்க. எல்லாரையும் போட்டு அடிக்குது, ஹல்க் மாரி தூக்கி போட்டு பண்ணுது. அந்த கேமு, ஸ்க்ரீன் டைம் விட்டோனே. அப்போ பிஹேவியர் சேஞ்சும் நடக்குது. இல்ல குழந்தைக்கு கேம் குடுத்தா, குழந்தை வந்து மத்த ஆக்டிவிட்டில ஃபோக்கஸ் பண்ணுவாதா? அந்த கேமே நெறையா விளையாடணும். அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணும், இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொல்லும்போது, மத்த ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் கம்மியாகாதா? ஸோ இந்த மாரி கேள்விகளுக்குனா, இந்த செஷன்ல ஆன்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி, நம்ம எப்படி வளர்ந்தோம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நாம எப்படி வளர்ந்தோங்க? நம்ம காலத்துல நடந்த ஒரு முக்கியமான சேஞ்ச்னா என்னன்னு யார கேட்டாலும் தெரியும். இதாங்க அது. டிவி. டிவி தான் ஒரு முக்கியமான சேஞ்ச். நம்மளோட சைல்ட்ஹுட்டுக்கும், நம்ம பேரண்ட்ஸோட சைல்ட்ஹுட்டுக்கும். முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து டிவி. பேரண்ட்ஸ் கிட்ட டிவி கிடையாது. அட் த மேக்ஸ் அவங்க ரேடியோ கேட்பாங்க. இல்லன்னா சுத்தி முத்தி அந்த கிராமத்திலயோ, இல்ல அவங்க எங்க வளர்றாங்களோ, அவங்கள சுத்தி இன்டராக்ட் பண்றது தான் உண்டு. ஸோ திஸ் இஸ் த நியூ சேஞ்ச். ஸோ இந்த நியூ சேஞ்ச் நம்மளோட சைல்ட்ஹுட் எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவாவே இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கன் ஸ்டடீஸ்ல வந்து குழந்தைங்கன்னா யாரும் ஸ்பினாச் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸ்பினாச்ச கண்டாலே ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது, பாப்பாய் அப்படின்னு ஒரு பாப்புலர் கார்ட்டூன் வந்தது. ஸோ அந்த கார்ட்டூன்ல பாப்பாய்க்கு வந்து ஸ்பினாச் சாப்பிட்டோம்னா பயங்கர ஸ்ட்ரென்த் வந்துரும். ஸோ அவர் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் டடடடா டடா அடிச்சு நவுத்திட்டு ஜாலியா போவாரு. ஸோ இத பார்த்து குழந்தைங்க வந்தோன ஸ்பினாச் வந்து
சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வரும், பலம் வரும் அப்படின்னு ஒரு விஷுவலா அந்த ஒரு மீடியா மூலமா டிவியில பப்ளிஷைஸ் பண்ணோம்னா கிட்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஈட்டிங் ஸ்பினாச்சஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வியாம். ஸோ இந்த கேப்டன் வியாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அப்ப. ஏன்னா அப்போதைக்கு எங்களுக்கு ஆக்சஸ்னா கிடையாது வெளியில. லைக் இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு யூடியூப்ல தட்டினா ஸ்டார் வார்ஸ் வருது, ஸ்டார் ட்ரெக் வருது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேலக்ஸி ஃபைட்ஸ் அந்த மாதிரினா பார்க்கறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. தூர்தர்ஷன்ல என்ன வருதோ அதுதான். டிடி தமிழ் இல்ல டிடி மெட்ரோ இனிஷியலா. அப்ப இந்த கேப்டன் வியாம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர் யாரு அப்படின்னா வந்து ஒரு ஸ்கை வாரியர். ஸோ பிளானட் டு பிளானட் போவாரு. ஸோ அப்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓ! இவ்வளவு தூரத்துல இருக்கோம். இங்கிருந்து இப்படி போகணும்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப்ல போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆர்வங்கள்லாம் வந்தது. அது ஒரு நல்ல ஆழமா பதிஞ்ச சீரியல். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சக்திமான். சக்திமான் பார்க்காத குழந்தையே இருக்காது. எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் வளர்ந்து காமிக்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு தெரிஞ்சது சக்திமான் வந்து சூப்பர்மேனை பார்த்து சுட்டது அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு நிஞ்சா ரோபோட்ஸ். ஸோ அப்போ அந்த ரொபாட்டிக் வேர்ல்டு எப்படின்னா டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ச்சூரியன்ஸ். ஸோ இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தனால இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ சோஷியோ ட்ரமாட்டிக் பிளேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த கிட்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இந்த சீரிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு தெருவில் வராங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க வரும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களோட விளையாடும் போது என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒரு ரோல் எடுத்துக்குவாங்க. நான் சக்திமான்டா, நீ கேப்டன் வியாம்டா, நீ பாப்பாய்டா, நீ தாண்டா சக்திமான்ல வர வில்லன், நீ தாண்டா கேப்டன் வியாம்ல வர வில்லன். ஸோ இந்தாடா பென்சில் வச்சுக்கோ, நீ தான் ஜீம்பூம்பா பென்சில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கேரக்டர் எடுத்துட்டு நம்ம அதை வச்சுக்கிட்டு புதுசு புதுசா சினாரியோஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வியாமோட அந்த கன்னை டிஸ்போஸ் பண்ணிட்டு அவருக்கு வெப்பன் கிடையாது. ஸோ இப்போ ஏலியன் அந்த வெப்பன் எடுத்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சினாரியோ போட்டு அவனை கட்டி போட்ட மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ சக்திமான் நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னோடனே வியாம் அவுத்து விட்டுறோன்னா கன் கொடுத்துட்டு அந்த மாதிரி விதவிதமா லைவா பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் கூட அந்த அளவு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்க மாட்டா. குழந்தைங்க அப்படியே மாத்திக்கினே இருக்குங்க. ஸ்கிரீன் பிளேவை இப்படி அப்படி இப்படி அப்படின்னு மாத்தினே இருப்பாங்க. ஸோ அப்படி இன்டர்லிங்க் பண்ணி புது புது சினாரியோவா பண்ணினே இருப்பாங்க. ஸோ விச் லீட்ஸ் அந்த கூட்டமா விளையாடுறாங்க பாத்தீங்களா மத்த கிட்ஸ் அவங்க அந்த ஒரு சேஞ்சஸ்க்கு குயிக்கா அகாமடேட் ஆறாங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் தெம் த எபிலிட்டி இன் த ஃபியூச்சர் அடாப்ட் டு த சேஞ்சஸ். ஸோ அந்த அகாமடேட் பண்ணி வளர்றதுக்கான சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு சோஷியோ ட்ரமாட்டிக் பிளே மூலமா வருது. ஆனா இந்த ஒரு கேம அவங்க எப்போதுமே சந்தோஷமா விளையாடுவாங்க. அடிச்சுக்க மாட்டாங்க. நீ ஜெயிச்சேன், நான் தோத்தேன் அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த சோஷியோ ட்ரமாட்டிக் பிளே இட்ஸ் எ பிளே. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ கிரியேட்டிவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தெர் இஸ் நோ வின்னர், நோ லூசர், நோ அப்ஜெக்டிவ். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் த சினாரியோ அஸ் மச் அஸ் தே வாண்ட். ஸோ அப்படியே புதுசு புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சினாரியோ இன்னைக்கு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் போயிட்டு சீரியல் பார்ப்பாங்க, ஏதாவது பார்ப்பாங்க. எல்லாம் அடுத்த வாரம் ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டு அந்த புதுசா பார்த்ததுல இருந்து அவங்களுக்கு புது சிந்தனைகள் வர்றதெல்லாம் உள்ள திணிச்சு கண்டினியூஸா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சோஷியோ ட்ரமாட்டிக் பிளே இப்ப இருக்க ஜெனரேஷன்ல கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுதுன்னு எல்லா ரிசர்ச்சர்ஸும் சொல்றாங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் தெரியும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாண்ட் பிளே. இப்ப எங்க தெருவுலன்னா யாராவது புதுசா வீடு கட்டுறாங்க அப்படின்னா மண் அள்ளி வந்து ஆத்து மண் எடுத்துன்னு வந்து இறக்கிடுவாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு தண்ணி ஊத்தி அதை வச்சு விதவிதமா டனல் கட்டுவோம். இந்த இருந்து அங்க டனல் விடுவோம், இல்ல ரோடு போடுவோம், வீடு கட்டுவோம், குட்டி குட்டி கேஸ்ல இருந்தா கட்டி விளையாடுவோம். ஸோ அப்படி விளையாடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் த கிரியேட்டிவிட்டி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் வியூல நம்ம கொண்டு வரப்ப we gets more creativity. We are activating the senses of டச், அப்புறம் விஷன், அப்புறம் அந்த கிரியேட்டிவிட்டி நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ் திங்கிங் எல்லாத்தையும் இது பண்ணி இன்னும் பெட்டர்மெண்டா வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை இப்ப நம்ம இது மாதிரிலாம் விளையாட முடியாது. ஏன்னா முக்கால்வாசி அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, க்ளோஸ்ட் கேம்பஸ், எதுவுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விளையாடணும்னா நீங்க பீச்சுக்கு தான் கூட்டு போய் விளையாடணும் கிட்ஸோட சேர்ந்து. ஸோ அப்படி இது விளையாடுறதுனால இந்த மாதிரி விளையாடுறதுனால என்ன கிட்ஸுக்கு பெனிஃபிட் அப்படின்னா they get empowered. என்ன மாதிரி எம்பவர்ட்னா செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரினா இன்டராக்ட் பண்ணாம வீட்லயே ஒரு குழந்தைய வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? பேரண்ட்ஸ் மட்டும்தான். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? ஐயோ குழந்தை வந்து கோச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சுக்கவே மாட்டோம்.
அப்ப 7-8 வருஷமா கோவிச்சுக்காம குழந்தை தோக்கக்கூடாது ஜெயிக்கணும்னு விளையாண்டு இப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தே டோன்ட் நோ த ஃபீலிங் ஆஃப் பெயின், தே டோன்ட் நோ தே ஆர் ஹர்ட்டிங் த பேரண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அவங்களோட பியர் குரூப்ல போய் அவங்க ஃப்ரீயா இந்த மாதிரி விளையாடும் போது அப்ப இந்த குழந்தை ஒண்ணு சொல்றது இந்த குழந்தைங்க ஹர்ட் ஆச்சுன்னா அது போய் ஓரமா உட்காந்துக்கும் அழுவும். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாது. ஒண்ணு அவங்களே யோசிப்பாங்க. இல்ல அப்பா அம்மாட்ட கேட்டு ஃபீட்பேக் வாங்கி, ஓ! அந்த ஃபீலிங்னால இப்படி வருது. இப்ப அப்பா அம்மாலே நீனே யோசிச்சு இத சால்வ் பண்ணும்போது அவங்களோட ஐடியாஸ். அதே மாரி அந்த சோசியோ ட்ராமேட்டிக் ப்ளேல தான் அவங்க டிசையர்ஸ்னா அவங்க சினாரியோஸ கொண்டு வருவாங்க. ஒரு பவர் பார்த்துருக்காங்க. அந்த பவர எப்படி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேகமா அவங்களால பறக்க முடியுது, இல்ல வேகமா ஓட முடியுது அப்படின்னா இப்ப அவங்க வந்து ஒரு ரோட்ல ஓடுற மாரி காமிச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, "அந்த வாய்க்கால்ல தண்ணி போது. அந்த தண்ணீல வேகமா ஓடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால ஒட்டின்னு ஓடுவாங்க. ஸோ அந்த மாரி விதவிதமா அவங்களோட டிசையர், இமேஜினேஷன் எல்லாத்தையும் காட்டுறது செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் இன் செக். தே ஆர் எமோஷனலி கனெக்டட் டூ தியர் ஃபிரெண்ட்ஸ். அவங்க டிசையர்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்க ஐடியாஸ எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ எவ்ரி சான்சஸ் ஆர் தேர். ஸோ தே ஆர் ரெகுலேட்டட் இன் அ ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிக்யூட் ஃபங்ஷன். ஆ ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஒருத்தர் வந்து கண்ண மூட்டு சீக்கரா இருப்பாங்க. மீதி எல்லாம் போய் ஹைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஹைட் ஆகுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் கோல் என்ன எண்ட் ஆஃப் த கேம். நான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்க கூடாது. ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இவங்கலாம் ஸ்ப்ரெட் ஆயி நான் ஃபர்ஸ்ட் மாட்டாத மாரி ஒளியணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் பண்ணி ஒளிஞ்சுக்குவாங்க. ஓகே. சீக்கரோட கோல் என்ன? யாரையாவது ஒருத்தரையா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்டின்ட்டு. அப்ப சீக்கர் வந்து மூவ் ஆயினே வராரு. அவங்க வந்து ஒரு புஷ்ஷுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புஷ் ஆடுறத பார்த்துட்டாரு. ஓகே. அவன் சீக்கிரம் அங்க வரான்றோன, அங்க இருந்து நீங்க ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மாறிடுறீங்க அவனுக்கு தெரியாம. ஓகே. அப்ப யூ ஆர் மாடிஃபையிங் த பிளான் ஆன் த ஃப்ளை. சீக்கிரம் ஓட விடுறீங்க. பட் ஸ்டில் தி கேம் ப்ராக்ரஸ் ரைட். ஸோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்குள்ள கண்டுபிடிக்கல, 10 மினிட்ஸ் கண்டுபிடிக்கலன்னா எல்லாரும் திருப்பி வந்துருங்க. திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒளிய ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் இஸ் தேர். அண்ட் திஸ் கிவ்ஸ் தம் வெரி குட் எக்ஸிக்யூட் ஃபங்ஷன் கேப்பபிலிட்டி. இந்த மாரி வளர்ற குழந்தைங்க ஆன் த ஃப்ளைல நெறைய சேஞ்சஸ் ஐடியாஸ் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. வெரி டைமிங். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஈவென்ட் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு டிஸ்கஷன்னா அந்த டைம்க்கு வராங்க. அவங்களோட பார்ட் 15 மினிட்ஸ்னா அந்த டைம்க்கு பேசுவாங்க. ஸோ இது எல்லா கேப்பபிலிட்டீஸும் அங்கருந்து டெரைவ் ஆயி வருது அப்படின்னு. இன்னொன்னு ஒண்ணு நம்ம சைல்ட்ஹுட்ல என்ன இருந்தது பிரதானமா பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் ப்ரொசீஜர். ஸ்டீரியோடைப் பண்ண வேணாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஹிந்து ரிலிஜியன்ல வளர்ந்தனால ஐ டுக் த ஹிந்து ரிலிஜியன் எக்ஸாம்பிள். இட் ஃபிட்ஸ் த சேம் ஃபார் ஆல் த ரிலிஜியஸ் ப்ரொசீஜர். ஸோ இப்போ எங்க வீட்ல என்ன பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே, ஃப்ரைடே ஒன்லி வெஜ். புரட்டாசி மாசம் வெஜ். உள்ள கோயிலுக்குள்ள போறோம்னா, பேர்ஃபுட்ல தான் போணும். செருப்பு இதெல்லாம் வெளில கழட்டி வைக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்குள்ள போறப்ப, எங்க அப்பா, அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. "செருப்ப கழட்டி வைடா" அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 2 வயசா இருக்கும்போதுனா, நம்ம அந்த சாக்ஸோ, அந்த ஷூவோட கூட பெருசா கண்டுக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு இந்த 2 இயர்ஸ் வரையும் லிபரல்டி இருக்கும். அப்புறம் ஒரு 3ல இருந்து உள்ள வரும்போது தான் கழட்ட ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் மைண்ட்ல பதியாது குழந்தைக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து செருப்பு போட்டு உள்ள போம்போது, "உள்ள போட்டு வராதீங்க" அப்படின்னு யாராவது சொல்றாங்க. ஏன்? இட்ஸ் எ ரூல். கோயிலுக்குள்ள போயிட்டு வரக்கூடாது. யூ நீட் டு கிவ் த ரெஸ்பெக்ட் டு த டெய்டீஸ் தேர் அப்படிங்கிற மாரி ஒரு ரூல் வருது. ஸோ அதனால அது வந்து நீங்க உள்ள போட்டு போகாம கழட்டி வச்சுட்டு போறீங்க. அடுத்த நாளும் அது மாரி கழட்டி வச்சுட்டு போகாம உள்ள போட்டு போறீங்க. இது மாரி ஒரு 5 வாட்டி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 6வது வாட்டி வந்து ஓகே உங்க மைண்ட்ல பதிஞ்சிரும். டெம்பிள் இந்த மாரி போனா செருப்ப வெளில கழட்டி வச்சுட்டு போணும். அப்புறம் உள்ள போய் ஒரு ப்ராசஸ் பார்க்குறீங்க. பிரேயிங் அபிஷேகம் நடக்குது, தீபாராதனை நடக்குது. அப்புறம் ஒரு ஆர்டர்ல தீர்த்தம், விபூதி, ஃப்ளவர் அப்புறம் அந்த நவகிரகங்கள 9 வாட்டி சுத்த சொல்றாங்க. ஸோ இனிஷியலா இதெல்லாம் தெரியாது. ரேண்டமா இருக்கும். பட் டே ஆஃப்டர் வீக், மந்த் ஆஃப்டர் மந்த், இயர் ஆஃப்டர் இயர் ஒரு 10 வருஷமா இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இதெல்லாம் வந்து அந்த குழந்தையோட மசில் மெமரிக்குள்ள போகுது. அ அதர்வைஸ் இது இன்னொரு டெர்ம்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்டாக்ட்ரினேஷன், சைல்ட்ஹுட் இன்டாக்ட்ரினேஷன். இந்த ஒரு ரிச்சுவல் இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள இன்டாக்ட்ரினேட் பண்ணிடுறீங்க. பட் ஆஃப்டர் தட் when they grow up, they still follow as a muscle memory. Okay, it's become a ritual part of him. அந்த ஒரு 10 இயர்ஸ் நீங்க எப்படி ஒரு ரிலீஜியனை அழகா கடைப்பிடிச்சு டைத்துக்கு இந்த செவ்வாய் டியூஸ்டே நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க குழந்தையும் ஃபாலோ பண்ணி வச்சு உங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எப்படி பாஸ் பண்றீங்களோ அந்த ரிச்சுவலோட பவர் என்ன அப்படின்னா
அந்த கிட் வீட்டை விட்டு போயிட்டு 6 வருஷம் எங்கேயோ படிச்சுட்டு இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா இன்னைக்கு என் வீட்டுல வெஜ் தான், நான்வெஜ் எதிர்பார்க்க கூடாது. கோயிலுக்குள்ள போறப்ப ஆட்டோமேட்டிக்கா செருப்பு கழட்டுவோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன அந்த ப்ராசஸ் டப்னு வரும். ஏன்னா இட் ஹஸ் பிகம் த மசில் மெமரி ஆஃப் யூ. ஸோ ஈவன் தோ வந்து இதெல்லாம் இப்படி பண்றாங்க, சின்ன வயசுல எனக்கு டவுட்ஸ் இருக்கு ஏன் இது பண்ணணும்னு இருந்தாலும் இப்போ வந்து ஒரு தெளிவு இருக்கு. மை பேரண்ட்ஸ் வாண்ட் டு பாஸ் ஆன் தேர் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் விச் தே லேர்ன்ட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ், பிகாஸ் நான் தானே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதை பாஸ் ஆன் பண்றதுக்காக எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பவர் ஆஃப் ரிச்சுவல் நமக்கு 10,000 இயர்ஸ் ஆர் இது ஸ்டார்ட் ஆகி ஒரு 10,000 இயர்ஸா நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி இன்னும் நமக்கு ரீச் ஆயிருக்குன்னா பாருங்களேன். தட் இஸ் த பவர் ஆஃப் ரிச்சுவல். இட் நெவர் காட் லாஸ்ட். இப்போ ஏன்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ டேர்ம் கால்டு லீனியர் வேர்ல்டு. அதனால லீனியர் வேர்ல்டு அப்படின்னா ஒரு 1980s நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு வேலையில இது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இது அடுத்து இது அப்படின்னு உங்களுக்கு 60 வயசு குறையும் ஒரு லீனியர் பிளானே போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும் வீடு. நான் இன்னைக்கு கிளியர்க்கா குமாஸ்தாவா வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்டா இந்த ஸ்டேஜ்ல இந்த வயசுல இது வரும்னு சொல்லிட்டு தே ஆல் ஹேட் தட் பிளான். ஒரு growth சார்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த பீரியட்ல நமக்கு டிவின்னு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த டிவி வந்து ஒரு டைம் டேபிள் பிரகாரம் தான் வரும். ஓகே, அப்ப என்ன ஆகும், நான் பாப்பாய் பார்க்கணும்னா 4 மணிக்கு தான் பார்க்க முடியும். நான் விட்டுட்டேன்னா அடுத்த நாள் 4 மணிக்கு தான் பார்க்க முடியும். சில இதுனா வீக்லி, அப்ப அன்னைக்கு விட்டேன்னா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். மேபி ஒரு ரீடெலிகாஸ்ட் சாட்டர்டே சண்டே வரும். அப்ப என்ன ஆகும், நான் திருப்பி போய் டிவி கிட்ட உட்கார மாட்டேன். ஸோ அப்ப எனக்கே ஒரு டிஃபைன்டு ஷெட்யூல் எங்க அப்பாவும் சொல்றாங்க, உனக்கு 2 மணி நேரம் டிவினா அந்த 2 மணி நேரத்துல எனக்கு எதுனா பிடிச்சிருக்கோ நானே பிக் பண்ணி அந்த ஷெட்யூல்ல பாக்குற மாதிரி பண்ணிட்டு நம்ம அதை பார்ப்போம். ஸோ தேர் வாஸ் அ ரிச்சுவல். என்ன ரிச்சுவல் இங்க நடந்திருக்கு அப்படின்னா, டிவிய 2 ஹவர்னு அவங்க நமக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அந்த 2 ஹவரை நம்ம இந்த டைம் டேபிள்ல பாக்குறோம். ஸோ இட்ஸ் ஆல் ஃபிக்ஸட், இட் டசன்ட் சேஞ்ச், இட்ஸ் லீனியர். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா லீனியரா தான் இருக்கும் எல்லாமே. அவங்க டீச்சர் அவங்க சப்ஜெக்ட்ஸை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஈவன் த கேம்ஸ் அந்த டைம்ல வந்தது பாத்தீங்க அப்படின்னா மேரியோ, கான்ட்ரா இதெல்லாம் லீனியர் கேம்ஸ் தான். இப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராலாம் 8 ஸ்டேஜ் வரிசையா சுட்டுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் வரும் முடிக்கணும். மரியோ என்ன கடைசியில போயிட்டு எல்லா லெவல்ஸையும் தாண்டிட்டு அந்த பிரின்சஸை காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு லீனியர் ஸ்டோரிஸ் தான். ஆனா இப்போ வர நீங்க கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். மல்டிபிளேயர் கேம் விதவிதமா இருக்கும். லைக் எங்கெங்க இருந்தோம் கனெக்ட் பண்ணலாம். அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்ப பாத்தீங்க யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ டக்குன்னு தோணுது இதை பார்க்கணும், சரி பாப்பாயே நான் பார்க்கணும் நீங்க வந்தேன் அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நான் டாம் அண்ட் ஜெர்ரியில இருக்கேன். அந்த அளவுக்கு யூடியூப் சஜஷன் கொடுத்து எனக்கு எதுனா பிடிக்குமோ குத்து 2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிட்டு ஒரு என்லெஸ் யூடியூப் ஜேர்னில இருக்கேன். சரி அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல இன்னைக்கு வந்து லிவர் டாக் என்ன போட்டிருக்காருன்னு போஸ்ட் பார்க்க போயிட்டு கடைசியில எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காரு, ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஐயோ பிடிஆர் இது போட்டிருக்காரான்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போயிடுவேன். எனக்கு பார்க்க வேண்டியது லிவர் டாக் மட்டும் என்ன பார்க்கணும் அதை மட்டும் பார்த்து வரணும். ஆனா ஐ ஸ்டக் ஆன் தட் ராபிட் ஹோல், எங்கேயோ போயிட்டேன். சரி இங்கதான் இப்படி இருக்கு, ஒரு பொருள் அமேசான்ல வாங்கலாம், ஒரு புக் வாங்கலாம்னு போனா ஒரு புக் வாங்குறதுக்கு பதிலா 10 புக் ஆர்டர் பண்ணிட்டோம். இல்ல வேற ஏதாவது பொருள் காமிச்சு என்னைக்கோ வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு வாங்க வச்சிருது. சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒரு சொல்யூஷனுக்காக ரிசர்ச் ஆரம்பிச்சா அதுல வர ஏதோ ஒரு வேர்டை க்ளூ எடுத்துட்டு ஆங்கர் லிங்க் எடுத்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தேடின ப்ராப்ளத்தை எல்லாம் உட்காந்து இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு தேவையே இல்லை. நியூஸை பத்தி சொல்லவே வேணாம். எங்க ஏரியா லோக்கல் கேண்டிடேட் யாரு, துரை வைகோ அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க போயிட்டு ஓஹோ துரை வைகோ வைகோட பையனா, இது நெப்போட்டிசம் மாதிரி இருக்கு. அப்ப மத்த எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டுல, என்ன ஆல் ஓவர் த வேர்ல்டு, என்ன இந்த மாதிரி தேவையில்லாதுன்னா போயிட்டேன். எனக்கே லோக்கல் கேண்டிடேட்ஸ் யாராவது நிக்கிறான்னு தேவை. ஆனா அங்க ஒன்று இருக்கிறத வச்சு லூப்பை பிடிச்சி எங்கேயோ போயிட்டு ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் வாட் ஐ வாண்டட். இன்ஸ்டல் ஐ எம் கனெக்டட் டு மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஒரு நான் லீனியரா போறேன். ஸோ நான் லீனியரா போறேன் அப்படின்னா என்னன்னா யூடியூப் வீடியோ நான் பாப்பாய் தான் பார்க்கணும். பாப்பாய் 5 நிமிஷம் தான், நான் 5 நிமிஷம் பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன வச்சிருக்கேன், பாப்பாய் 5 நிமிஷம் பார்த்துட்டு இந்த புக்ல 10 பேஜ் படிக்கணும்னு வச்சிருக்கேன். லீனியரா இருந்தேன்னா அந்த டைம் டேபிள் படி பாப்பாய் 4 மணிக்கு வருதுன்னா நான் 4 மணிக்கு ஆன் பண்ணி 4:30க்கு பார்த்துட்டு 4:30க்கு ஸ்ட்ரைட்டா அந்த புக் 10 பேஜ் படிக்க போயிடுவேன். ஆனா இன்னைக்கு வேர்ல்டுல
நான் பாப்பாய் பார்க்கணும்னு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போனா பாப்பாயே நான் 10 நிமிஷம் பார்க்க மாட்டேங்கிறேன். சைட்ல சஜஷன்ல வர டாம் அண்ட் ஜெர்ரியை கிளிக் பண்றேன், செஞ்சுரியனை கிளிக் பண்றேன். ஐயோ எல்லாமே இருக்கே, நான் ஸ்பேஸ் கோஸ்ட் பார்க்கல இது பார்க்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எங்கெங்கயோ போறேன். ஸோ இந்த ஒரு லிங்க்டு ஹைப்பர் லிங்க்டு நம்மளோட லீனியர் வே அந்த இதே விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு நான் லீனியரா போயிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் நாட் அவேர் வாட் இட் டஸ் டு அஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு நான் லீனியர் ட்ராப்பை வந்து நாங்கள் ஆல்ரெடி டீப் ஒர்க் இது மாதிரினா நிறைய ஷெடியூல் போட்டு பண்ணணும் அப்படின்னு பேசி நம்மளோட ப்ரீ காக்னேட்டிவ் மைண்ட், நம்ம மைண்ட் இப்படி தான் போகும், இதெல்லாம் செக் பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிசர்ச்சஸ் போட்டு வச்சிருக்காங்க. பட் அந்த ரிசர்ச் அந்த டீப் ஒர்க்கோட வேலையெல்லாம் கிட்ஸு கிட்ட செல்லுபடி ஆகுது. ஸோ அப்போ கிட்ஸு என்ன பண்றது? நம்ம எப்படி டிவி பார்த்துட்டு என்னென்ன பண்ணி வளர்ந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கிட்ஸ் நீட்ஸ் டு த்ரோன் அப் இன் டு திஸ் நான் லீனியர் வேர்ல்டு. ஒரு இன்டர்நெட்ல போனா எப்படி ஒரு லிங்க் கிளிக் பண்ணா கீழே பல லிங்க் ஹைப்பர் லிங்க்ல எங்கெங்கயோ போகுது. நாட் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதை படிக்கணும்னா இந்த பேஜ்ல போயிட்டு 7வது பேஜ்ல பாருணும், அங்க பாருணும், அந்த பேஜ்ல ஹைப்பர் லிங்க்ல பார்த்து ரெஃபரன்ஸ் வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கிடைக்காது. ரொம்ப இன்டர் கனெக்டடா காம்ப்ளெக்ஸ் வே தான் ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியுது. ஈவன் இந்த புக்ல நான் சில பல டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கே ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்தா அவன் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காது. அங்க இருந்து நான் ஒரு 7, 8, 10, 15 பார்த்தாதான் ஓ இதுதான் இவர் சொல்ல வர்றாரா அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவு காம்ப்ளெக்ஸ் த வேர்ல்ட் இஸ் நவ் அண்ட் ஹவு காம்ப்ளெக்ஸ் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அவர் கிட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? எப்படி நம்ம கிட்ஸ் இந்த நான் லீனியர் வேர்ல்டுக்கு அடாப்ட் பண்றது? கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 6வது 7வது 13 வயசு தாண்டி போகும்போது அவன் கூட படிக்கிறவன் இன்ட்ரடியூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஓரளவுக்கு இங்க எங்க அவங்களுக்கு தெரியும், இதுனா பார்த்துருப்பாங்க. இப்போ யார் வீட்டுக்கோ போறீங்க, இன்னொரு குழந்தை ஃபோன் வச்சிருக்கு, இந்த குழந்தை இது விளையாடுது, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம அப்பா அம்மா வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, அடம் பிடிச்சாலும் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைர் எல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அதை பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கெங்கேயோ போய் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஏன்டா லேட்டு, நான் அங்க போய் புக்கு படிச்சேன், ஃப்ரெண்ட்ஸோட படிச்சேன்னுவான். இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுல போய் விளையாண்டேன்னு உண்மையை சொன்னா நீங்க என்ன சும்மா இருப்பீங்களா? ஏண்டா நீ இது விளையாடக்கூடாதுன்னா நாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்கல, நீங்க அங்க போய் விளையாடுறியான்னு திட்டுவீங்க. அப்ப திட்டுனா அடுத்தடுத்த நாள்ல இருந்து போய் வரும். He will learn everything because of the way how we handle the kids. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு முன்ன மாதிரி பிளேமேட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உங்க தெருவுல எத்தனை குழந்தை இருக்கு எல்லாத்தையும் பாருங்க. ஸோ அந்த பிளேமேட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இல்லை தனியாக தான் வளர்றாங்க. எய்தர் வித் புக்ஸ் ஆர் டாய்ஸ் ஆர் ஸ்க்ரீன் டைம். இவ்வளோ என்ன அஸ் அ பேரண்ட் நம்மளே இந்த நான் லீனியர் வேர்ல்டு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு ஐயோ அது எப்படி அடாப்ட் ஆகி வெளில வர முடியாம நம்ம அதுக்குள்ளதான் சுத்திட்டு தெரியும். ஸோ இதை பார்த்து பயத்துல தான் நம்ம வந்து குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்படி ஒதுக்கி வச்ச குழந்தை திடீர்னு போய் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது இட் கெட் சீரியஸ்லி அடிக்டட். நீட் டு இன்ட்ரடியூஸ் தம் டு த கேம்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா அஸ் அ சொல்யூஷன். எப்படி ஒரு கோவில்ல ரிலீஜியன்ல நீங்க எப்படி ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணி டிவியை எப்படி ஒரு 2 ஹவர்ஸ் தான் நீ பார்க்கணும், நீனே உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்து எப்படி ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு ரிச்சுவலா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு மசில் மெமரி ஆச்சோ அதே மாதிரி இந்த கேம்ஸும் டிஜிட்டல் மீடியாவும் ஷெட்யூல் பண்ணி ரிச்சுவலா ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைக்கு மசில் மெமரி ஆகணும். இப்படி ஒரு மசில் மெமரி ஆயிடுச்சு அப்படின்னா there is less probability for the kids to get addicted to the digital media or games in the future அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. வீடியோ கேம் உங்களுக்கு அம்பையர் தேவையில்ல, ரெஃபரி தேவையில்ல, கேம்ல எல்லா ரூல்ஸ் இருக்கும், அந்த கேம் இன்ஜினே பார்த்துக்கும். ஓகே, அதே மாதிரி கேமுக்குன்னு சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஆப்வியஸா உங்க குழந்தை ஏஜுக்கு தகுந்தாப்புல என்ன தேவையோ அசைஸ்ட் அந்த நியூரோலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் அவங்களுக்கு என்ன ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் மோஷன் அந்த எமோஷன்ஸ் ஆர் லைக் பிஹேவியர் சேஞ்ச் ஆகணுமோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணும்போது தே டிசைட் ஃபாஸ்டர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் இதுனா இருக்கு அப்படின்னா தே நீட் டு ஹேவ் அ அட்டென்ஷன் ஸ்பேன். எப்போ வேணா பிளேயர் வரலாம். நீங்க பப்ஜி விளையாடுறவனை பார்த்து நீங்க நம்ம கிண்டல் பண்றோம், நம்ம உள்ள போனோம்னா நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளை போட்டு தள்ளுவாங்க கேம்ல. பப்ஜினா என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு மேப்பு,
அந்த மேப்புக்குள்ள எங்க வேணா போகலாம். அந்த மேப் வந்து சென்னை மேப்னு வச்சுக்கோங்க. அந்த சென்னை மேப்ல மேல இருந்து ஏரோப்ளேன்ல போகும்போது 100 பேரை பேராசூட்ல இறக்கிடுவாங்க. அந்த சென்னை மேப்ல இருக்கிற ஒரு இடத்துலயும் ஒரு கன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ் இப்ப சென்னை மேப் வந்து இந்த சைடு தாம்பரம், அப்புறம் அந்த சைடு வந்து நார்த் மெட்ராஸ்ல அரக்கோணம், அது மாதிரி சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி 3 மினிட்ஸ் பவுண்டரி ஷ்ரிங்க் ஆகும். அப்ப நீங்க அந்த பவுண்டரிக்கு வெளில இருந்தாலும் நீங்க காலி, அவுட் ஆஃப் த கேம். அப்ப நீங்க உள்ள போயிட்டே இருக்கணும் கேமுக்குள்ள. நடந்தோ, பைக்கோ, காரோ எதோ எடுத்துட்டு உள்ள போயிட்டே இருக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா சின்ன சர்க்கிளா கிண்டிக்குள்ள முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிண்டிக்குள்ள மிச்சம் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க 5 பேர்ல யாரு சுட்டுட்டு தனியா ஒருத்தர் இருக்கானோ அவன் தான் வின்னர். ஸோ அந்த கேமை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், கிண்டல் பண்றோம். பட் இட் கிவ்ஸ் தம் சோ மச் அட்டென்ஷன் ஸ்பேன், ஃபாஸ்ட் டிசிஷன் திங்கிங். என்ன பண்ணணும், அங்க ஒருத்தவங்களை சுடுறான், இந்த சைடு ஷ்ரிங்க் ஆகும், இதையும் தாண்டி நீ சர்வே ஆகணும் அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் தம் சோ மச் திங்ஸ், காம்ப்ளெக்சிட்டி, டீடைல்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டீம், நீங்க 4 பேர் டீமா விளையாடுவோம், இறக்கி விடுவோம். அதே மேப்ல 25 டீம் இறக்கி விடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு கேம அவன் சீரியஸா விளையாண்டுன்னு இருக்கான். அங்க டைம் ஷ்ரிங்க் ஆயின்னு இருக்கு. இதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது, அஸ் அ பேரண்ட் நம்ம அந்த கேமே தெரியாம இருக்கும்போது, அவன போய் நிறுத்துறா, ஆஃப் பண்றா அப்படின்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் அது ஃபுல் சிஸ்டம் 2 ஓட உள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல போய் நீ எதுவுமே தெரியாம டிஸ்டர்ப் பண்ணனா கோவம் வரும். எப்படி நீங்க ஃபுல் சிஸ்டம் டூல வேலை பார்க்கும்போது உங்க குழந்தை வந்து மவுஸ் ஆட்டினாலோ புக் ஆட்டினா உங்களுக்கு கோவம் வருது, இல்ல உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஏதோ பேசுறாங்களோ உங்க காலில் ஃபோக்கஸ்டா பண்ணும்போது கோவம் வருதோ, அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் கோவம் வரும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா செல்ஃப் ரெகுலேஷன் எல்லாமே அச்சீவ் ஆகாது, 21ல தான் ஆகும். ஸோ இப்போ அந்த டயத்துல நீ டிஸ்டர்ப் பண்ணனா கோவம் வரும். இட் மே லீட் டு சிவியர் கான்சிக்வன்சஸ். சில சமயம் மேக்சிமம் சில குழந்தை என்ன பண்ணும், கோவத்துல போனை போட்டு போகும், திட்டிட்டு போகும், அமைதியா போய் உட்காந்துக்கும். எக்ஸ்ட்ரீம் ரேர் கேசஸ்ல லைக் நம்ம நியூஸ்ல பாக்குற மாதிரி கிளிப்பிங்ல சில மர்டர்ஸும் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரேர் கேசஸ் எடுத்து வச்சுட்டு இட் லீட்ஸ் டு வயலன்ஸ் இப்படின்னா நம்ம பேசணும். ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் நம்ம எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம லீனியர் வேர்ல்ட்ல நம்ம அப்பா அம்மா எப்படி பேரண்டிங் பண்ணாங்களோ அதே லெவல்லே நம்ம பண்ணணும், அதை தான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப 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 பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். வி நீட் டு டூ அட்லீஸ்ட் எனி பேரண்டிங் புக், நியூ ஏஜ் பேரண்டிங் புக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சு நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். ஆத்தரோட ரெக்வஸ்டும் அதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கேம்ஸ்ல அகைன் தே வில் லேர்ன் டு அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ட்ரை அகைன். as I said, நீங்க ஃபர்ஸ்ட் பப்ஜி விளாண்டீங்கன்னா ஒரு நிமிஷம் நிக்க மாட்டீங்க, கன்ஃபார்ம் உங்களை போட்டுரும். ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி திருப்பி 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 ட்ரை பண்ணும்போது தான் யூ பிகம் அ லிட்டில் பிட் மாடரேட் ஆகி அந்த கேம்ல வந்து கொஞ்ச நேரமா சர்வைவ் ஆக தெரியும். ஓகே. அப்புறம் ரிட்டாரிக் பர்சுவேஷன். ஓகே. இப்ப உங்க குழந்தைக்கு வந்து குழந்தை ஓரளவுக்கு பழந்த பையனே வச்சுக்கோங்க. 6வது 7வது படிக்கிறான். அவனுக்கு வந்து லைட் இயர்னா என்னன்னு சொல்லிட்டு புக்ல படிக்கிறான். ஒரு வருஷம் லைட் நீங்க ஆன் பண்ணினா எவ்வளவு தூரம் அந்த லைட் டிராவல் பண்ணோ அதான்டா லைட் இயர் அப்படின்னா. ஸோ இவ்வளவுதான் நீங்க வந்து ஓரல்ல சொல்ல முடியும், காதால கேட்க முடியும், இல்ல ரீட் பண்ண முடியும். ஸோ அப்ப விஷுவலா அடுத்து காட்டுறாங்க. ஸோ லைட் எந்த அளவுக்கு ஸ்பீடுனா சூரியன்ல இருக்க லைட் 8 நிமிஷத்துல நம்ம எர்த் அடையும். ஈவன் சூரியனே காணாம போனாலும் நமக்கு 8 நிமிஷம் தெரியாது. ஏன்னா அதோட லைட் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி சில பல வீடியோஸ்லாம் காட்டுவாங்க. அதோட இன்னும் பவர்ஃபுல்லான எல்லா சென்ஸையும் ஆக்டிவேட் பண்றது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மெட்டாவர்ஸ் மாதிரி போட்டுட்டு உள்ள கேம் போயிடுங்க, 3D கேம், ஸ்பேஸ் கேம்ஸ் போயிட்டுங்க. அப்ப அந்த கேம் போகும்போது they need to travel from galaxy to galaxy, இல்ல இந்த சைடு அந்த மல்டி யூனிவர்ஸ், அந்த மாதிரி நிறைய நமக்கு பிசிக்ஸ்ல கஷ்டமான கான்செப்ட ஒரு சின்ன கேம் விளையாடும் போதே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அது ரியலா ஆல் சென்ஸ் வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட் இஸ் மோர் ஈஸி ஃபார் தம் டு கோரிலேட் when they learn in the physics. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கேம் அடிக்ஷன், நீங்க சொல்லுவீங்க இவ்வளவு அட்வான்டேஜ் சொல்லிட்ட, நீனே சொன்ன அவன் மூழ்கிட்டானா டிஸ்டர்ப் பண்ணா கோவத்துல என்ன வேணா பண்ணுவான், அது எப்படிப்பா பண்ணலாம். ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ஹை ஷூட்டிங் கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் விளையாடுறாங்க, கிட்ஸ், க்ரோன் அப் எல்லாமே. ஏன்னா இட்ஸ் a வெரி பிக் மார்க்கெட், அதனால தான் அது கண்டினியூஸா வருது. அப்ப இவ்வளோ பேரும் வயலண்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸாலையும் தடுக்க முடியாது, ஆர்மியாலையும் தடுக்க முடியாது, தெருக்கு தெரு அவனா சுட்டுட்டு தான் இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம பாக்குறோமா? பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் அகெயின் ப்ராஸ்பெக்ட் தியரி விச் வி இன்ட்ரடியூஸ்ட் இந்த லாஸ்ட் செஷன் இன் கேன்மென். அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து
ரொம்ப ஆழமா நம்மள பாதிக்கும். ஓகே. இப்ப நான் இவ்ளோ சொல்றேன்ல, பாசிட்டிவா ஒரு லைட் இயர் சொல்லிக் குடுக்குறது ஈஸியா இருக்கு. குழந்தைக்கு டிசிஷன் மேக் பண்ணுது, அட்டென்ஷன் மேக்குதுன்னு நான் கஷ்டப்பட்டு ஆத்துனது, இந்த ஒரு நியூஸ பார்த்தீங்கன்னா, டபால்னு அது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிடும். இப்ப நான் திருப்பியும் உங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னா 20 பாசிட்டிவ் உங்க குழந்தைய அது விளையாண்டு இத நான் பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணா தான் இத மாத்த முடியும். ஏன்னா, வி ஆர் சப்ஜெக்டட் டூ திஸ் பயாஸ். ஸோ நவ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த குழந்தை என்ன விளையாடுது, ஏது விளையாடுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ரைச்சுவலைஸ் பண்ணுங்க. எப்படி வந்து டிவி வந்து முன்னாடி 2 மணி நேரம் தான் பார்க்கணுங்கிற மாரி, இந்த கேம்ஸ் என்ன வேணா பண்ணிக்கோ. உனக்கு 2 மணி நேரம் டைம் ஒரு நாளைக்கு. நீனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. மத்த நேரம் படி அப்படின்னு சொல்லிட்டு 4 வயசோ, 3 வயசுல இருந்து 13 வயசு வரையும் ரிச்சுவல் மாரி அத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, 13 வயசுக்கு அப்புறம் ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டாலும், அந்த 2 மணி நேரத்த அவங்க கூப்பிடுற நேரமா மாத்திட்டு, அவனே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். தே நோ ஆல் டு டூ பிகாஸ் கிட்ஸ் நோ ஹவ் டு அடாப்ட் டு த சேஞ்சிங் வேர்ல்ட். நம்மளோட அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஈஸியா அடாப்ட் பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. ஸோ வி டோன்ட் நீட் டு பி ஒரி அபவுட் தீஸ் ரேர் ஈவென்ட்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங். ஓகே. கீ டேக்அவேஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்கிரீன் டைமோ, கேமோ எது குடுக்குறதா இருந்தாலும், இட் நீட்ஸ் டு பி அ ரிச்சுவல். அவனுக்கு தெரியணும் 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டமா தான் இருக்கும். பட் அது ஒரு எப்படி நம்ம வந்து நாள் செருப்பு போடாம உள்ள போயிட்டோம். திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்ல, சொல்ல அது ஒரு ரிச்சுவலா மாறி, ஓகே இப்ப கோயிலுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா எப்படி செருப்பு கழட்டி வச்சுட்டு போறோமோ, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிச்சுவலும் அவனுக்கு வரும். ஒரு டிசையர், அடிக்ஷன் வராது. பொத்தி பொத்தி வச்சுட்டு திடீர்னு ஒரு 6த், 7த் இயர் படிக்கும்போது விடும்போது தான் இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். ஓகே. 2வது அன்டில் 13 parent needs to play along with them or sit along with the kid while playing. லைக் ஒரு ஃபேமிலி பிளேயிங் திங். ஸோ இத ஒரு செட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு புது கேம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, உட்காந்து எல்லாத்தையும் விளையாண்டுட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க அவங்க பக்கத்துல வச்சு விளையாண்டுட்டு நீங்க உங்க வேலைய கூட பார்க்கலாம். 2வது வீடியோ கேம்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த கிட். அதே மாரி எக்ஸிக்யூட் ஃபங்ஷன் ஸ்கில். அந்த கேம்ல இப்ப மரியோ வந்து பிரின்சஸ காப்பாத்தணும். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா பண்ண முடியுமோ, ஃபர்ஸ்ட் இங்க பூந்து அடி வாங்குவோம், இங்க அடி வாங்குவோம். எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபிளாக் இறக்கி கடைசியில போயிடுவோம். ஸோ விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து அத எக்ஸிக்யூட் பண்ணா தான் நீ போய் பிரின்சஸ காப்பாத்த முடியும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வீடியோ கேம்ஸ் வந்து பவர். 2வது நீங்க வந்து ட்ரெடிஷனையோ, கல்ச்சரையோ இவ்ளோ தூரம் இந்த ஜெனரேஷனுக்கு காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிராவல்ட் ஃபார் அஹெட். ஸோ இப்போ வந்துட்டு எதுவுமே ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுங்கிறது தான் எல்லாரோட ஒரு கோவம் எல்லாமே. ஃபண்டமெண்டலிஸ்ட்டா ஏன் இது மாரி இருக்கணும், போகணும். ஸோ அதுவே உங்களுக்கு சொல்லி தரனாலும் ஒரு ஹிஸ்டரி, ஃபியூச்சர், ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன், கல்ச்சர், ஒரு குட் சிவிக் சிட்டிசனா எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கேம் மாரி பண்ணி எல்லாரும் விளையாண்டு லைக் இப்ப சம்மர் டைம்க்கு ஒண்ணு எடுத்து இதாண்டா கேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இத முடிச்சுட்டு வாங்க. அந்த மாரி குடுத்தா கூட தே வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தோஸ் கேம்ஸ். ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த செஷன் எடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, பைனரியா நான் குடுக்க மாட்டேங்க. ஸ்க்ரீன் குடுக்க மாட்டேன். வீடியோ கேம் விளையாட விட மாட்டேன். அப்படின்னு இல்லாம புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் தேவைப்படும். ஆரம்பத்தில் டோபமைன் கிடைக்கும். நெறைய நேரம் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் டியூட்டி டு பேரண்ட் தெம், கோச் தெம். இவ்வளோ நேரம் தான் இது பண்ணணும். எல்லாம் பண்ணி ஒரு டியூட்டிஃபுல் பேரண்டா இதெல்லாம் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம குழந்தை அடிக்ட் ஆகாது. இந்த மாரி எதுவும் சிக்கல்ல மாட்டாது. ஸோ இதுதான் வந்து நான் இந்த புக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக்ல படிச்சதுல லேர்ன் பண்ண கீ டேக்அவேஸ் அப்புறம் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் செஷனா இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி இல்லை யாருமே வந்து கேம் வந்து நான் பேசின வரைக்கும் கேம்னாலே பயம்தான். ஸோ கேம்ல வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதர் சைட் ஆஃப் கேமிங் இதுல வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி த கேம், இட்ஸ் ஆல் அபவுட் தி டெசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாமே வந்து சட்டிலா வந்துட்டு பசங்க வந்து லைக் சப்கான்சியஸா வந்து அவங்க லேர்ன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அந்த லீனியர் அண்ட் நான் லீனியர். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஆசை தானே, நம்ம வந்து பசங்க எல்லாருமே வந்து நம்பர் ஒன்னா இருந்துடணும், அடாப்ட் பண்ணிக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். ஸோ அப்படின்றத ஆசை இருக்கு. ஆனா வந்துட்டு
அதுக்கு வந்து ஒரு நியூ ஏஜ் பேரண்டிங். ஸோ இந்த புக் நேமே வந்து நியூ சைல்ட்ஹுட்ல. ஸோ அப்போ நம்ம என்ன அடாப்ட் பண்ணோம், கேள்வியோட நம்மளோட அப்ஜெக்டிவே இதுதான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து இன்னுமே வந்து நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதே தான் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைக்கும் வந்து பண்றோம், விச் இஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து நான் இப்போ நல்ல நிலைமையில வந்துட்டேன், நத்திங் ஆம் இன் இட். ஸோ அவங்களும் வந்துருவாங்க. இப்போ நானுமே வந்து நான் மோஸ்ட்லி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசும்போது பார்த்தேன் அப்படின்னா வந்து நம்ம டைம்ல வந்து இன்டர்நெட் இல்லை. ஸோ அப்போ நான் வந்து இன்டர்நெட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், புதுசாக தான் வந்தது, அப்போ இன்டர்நெட் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து திரும்பி லீனியர் பேரண்டிங் பண்றேன். ஸோ வென் டைம் கம்ஸ், நீ சொன்ன மாதிரி மெட்டாவர்ஸ் ஆர் எனி அதர் ஏஐ, ஸோ எது வந்தாலுமே வந்து தே வில் அடாப்ட். பட் அது பேரண்டிங் நான் பண்ணும்போது நான் ஏன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? ஸோ தட் வில் காம்ப்ளிகேட் திங்ஸ் அப்படின்றது தான் வந்து பெரும்பான்மையா வந்து நான் வந்து பார்த்த விஷயம். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இதையுமே வந்து ஒரு காஷியஸா வந்து நம்ம வந்து பேரண்டிங்ல வந்து இன்ஸ்டில் பண்ணோம் அப்படின்னா, ஐ திங்க் நீ சொன்ன அந்த ரிச்சுவல்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் பிரேக் தட் ரிச்சுவல். சைல்ட்ஹுட் இன்டாக்ட்ரினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் ஆஃப் த ஜப் டன் அந்த மாதிரி தான். ஸ்டில் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும், பட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம வந்து டில் 21 இயர்ஸ் ஆஃப் பேரண்டிங்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஐ திங்க் வி ஆர் குட் அப்படின்றது தான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்.